நான் சேஸ் பண்ணுறேன், ரிட்டர்ன்ஸ் வேணும், எனக்கு 1 இயரில் டபுள் ஆகணும், 2 இயர்ஸில் டபுள் ஆகணும்னா இதுதான் வந்து கோல்டு ரேலிக்கான ஒரு முக்கியமான காரணம். ஏன் ஏறுச்சு, டக்குன்னு இந்த அளவுக்கு ரேலி ஏன் நடந்துச்சு? இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகரிக்க தான் முடியும். ஏன்னா ஆல்ரெடி பெட்ரோல் விலை அங்கேயும் உள்நாட்டிலையும் ஏறிடுச்சு. கோல்டு ஏறிச்சுன்னா ரிட்டர்ன்ஸ் ஏறப்போகுது. ஸோ அதனால் இது பெஸ்ட்டு அது பெஸ்ட்டுன்றதை விட இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் நீங்கள் பார்க்குறத விட சில்வரில் போடுறத விட கோல்டு போடுறது நல்லது. ஹலோ ஜிபி வியூவர்ஸ், நான் உங்கள் விஜய் கண்மணி. ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பல இன்வெஸ்டர்ஸ் ஈக்விட்டி ஃபாலோ பண்ணுறாங்களோ இல்லையோ கன்ஃபார்மாக கோல்டு அண்ட் சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணாத ஆளே இருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப ஒரு பயங்கர ரேலிக்கு அப்புறம் இப்போ ஒரு குட்டி குட்டி கரெக்ஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த கரெக்ஷன்ஸ் வந்து இப்போ நார்மலான விஷயமா இல்லை இன்னும் டீப்பாக ஃபாலோ ஆக போதா அப்படின்ற பல பேனிக் சுச்சுவேஷனில் இருப்பீங்க. ஸோ இதுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காரு நிதி ஆலோசகர் கணேசன் திரு அவர்கள். அவர்கிட்ட இந்த கரெக்ஷனை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா சார். இப்போ நம்ம சொன்ன மாதிரி தான் சார், கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு ரேலி வந்துச்சு. ஆனால் இப்போ குட்டி குட்டி கரெக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த கரெக்ஷன்ஸ் வந்து ஒரு டெம்பரரி தானா, இல்லை எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இன்னும் ஃபாலோ ஆகுறதுக்கு வந்து வாய்ப்பாக இருக்குமா சார்? இது ஃபால் ஆனாலும் ஒரு 10% வரலாம் கரெக்ஷன். அது வந்து கரெக்ஷன் ஃபால்ன்றது மிகப்பெரிய ஒரு 20%க்கு மேலே போச்சுன்னா தான் சொல்லலாம். அந்த மாதிரி சுச்சுவேஷன் இல்லை. ஏன்னா இந்த வருஷம் வந்து டிமாண்ட் இன்னும் இருக்குது. அது வந்து இன்னுமே ஒரு க்ளோஸ் டு $5,500 பர் அவுன்ஸ் அப்படின்ற கணக்கில் சொல்லிட்டு தான் இருக்காங்க. பட் இப்போ ஆனால் மெயின்டைன் ஆகிறது இதே லெவலில் 4,800 ஒரு அந்த அரௌண்ட் $4,000 அந்த மாதிரி தான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. நமக்கும் வந்து ஆனால் ஃப்ரெஷ் முதலீடு பண்ணுறதை கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஜனவரியிலேருந்தே நான் சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் ரேலி இப்போ குறைஞ்ச பிறகும் கரெக்ஷன்லையும் இன்னும் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கிறத தாண்டி ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க மெயினாக. ஏன்னா கடன் வாங்கி போடுற அளவுக்கு எல்லாருமே போனாங்க. அது கோல்டாக இருக்கட்டும், சில்வராக இருக்கட்டும், உடனே ஒரு ரிட்டர்ன்ஸ் பார்த்துடலாம் அப்படின்ற ஒரு ஆசையை தூண்டுச்சு. பட் இப்போ வந்து அதெல்லாம் முடியாது, கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்றது தெரியுது. ஸோ கரெக்ஷன் வரலாம், பட் ஆனால் பெரிய ஃபால் வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஸோ நீங்கள் ஒரு வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, கல்யாணம் அந்த மாதிரி இருந்ததுன்னா தாராளமாக வாங்கி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. பட் ஆனால் அதை தாண்டி என்னோட பொண்ணுக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்க, ஒரு இப்போ தான் குழந்தை பிறந்து ஒரு 5 வயசுக்குள்ளே தான் இருக்காங்க அப்படின்னா அவசரப்படாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இப்படி ஒரு ரேலி நடந்துச்சுன்னா ஒரு கரெக்ஷன் வரும், இப்போவுமே நடந்திருக்கு எல்லா இடத்துலையும். அதனால அந்த மாதிரி ஒரு கரெக்ஷன் வரும்போது வாங்குறதுக்கு பணத்தை சேர்த்து வச்சுக்கோங்க. இல்லை கோல்டு மியூச்சுவல் ஃபண்டு மாதிரி எஸ்ஐபி போடலாம், அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுக்கோங்க. கோல்டு வீஸ் இருக்குது, வீஸா வாங்கி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களால் முடிகிறப்போ யூனிட்ஸ் வந்து ₹100 ₹150 தான் இருக்கும். ஸோ அதனால் யூனிட்ஸாக கொஞ்சம் கொஞ்சமாக ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் யோசிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இதுதான் பண்ணணும்னு சொல்லலாம். நான் சேஸ் பண்ணுறேன், ரிட்டர்ன்ஸ் வேணும், எனக்கு 1 இயரில் டபுள் ஆகணும், 2 இயர்ஸில் டபுள் ஆகணும்னா மேபி அடுத்த 2 வருஷத்துக்கு வந்து அது மாதிரி எதிர்பார்க்க முடியாதுன்னு தான் ஒன்று. ஓகே சார். சார் இது மாதிரி இப்போ அடிக்கடி இந்த கரெக்ஷன்ஸ் வருதுல்ல சார், ஸோ அந்த கோல்டில் கரெக்ஷன்ஸ் வரதுக்கு மேபி அந்த டாலரோட ஸ்ட்ரென்த் காரணமா, இல்லை ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன் காரணமா, எதனால் இது மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கு? ரேலி ஸ்டார்ட் ஆனதுக்கு வந்து உக்ரைன் ரஷ்யாவோட பிரச்சனை தான் காரணம். ஏன்னா அது நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது ஆரம்பித்த உடனே யூஎஸ் என்ன பண்ணிட்டாங்க, ரஷ்யா மேலே சாங்ஷன்ஸ் போட்டாங்க. அதாவது உங்ககிட்ட இருக்க யூஎஸ் டாலரை நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னும் போது இவங்க வந்து ரஷ்யா வந்து உடனே வந்து கோல்டு பர்ச்சேஸ் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ எல்லா நாடுகளும் வந்து யூஎஸ் சாங்ஷன்ஸ் போட்டிருக்கு. இந்தியாவுக்கும் அது மாதிரி 98ல் நியூக்ளியர் இது பண்ணும்போது டெஸ்ட் பண்ணும்போது பண்ணாங்க. அப்போது யூஎஸ் டாலர் நான் வந்து என்னோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் எல்லாமே டாலரில் வச்சிருந்தேன்னா என்னால் உடனே என்கிட்ட $1 பில்லியன் இருந்தாலும் உடனே எதுவுமே பண்ண முடியாதுன்னப்போ அது ஒரு ரிஸ்கியான சுச்சுவேஷன். நம்மளே டைவர்சிஃபைட்னு பேசும்போது அவங்களும் வந்து டைவர்சிஃபிகேஷனுக்கு கோல்டு தேடி போகிறாங்க. ஏன்னா டாலர் வந்தப்போ என்ன சொன்னாங்க, டாலர் ப்ரப்போஸ் பண்ணும்போது எல்லாத்தையும் இனிமேல் நீங்கள் டாலர்லேயே ட்ரேட் பண்ணலாம். அப்போ வந்து கோல்டு வந்து ஈக்குவலாக டாலர் இல்லை, டாலர் இப்போ பர்சன்டேஜ் ரேட்டு ஏறும் மாறும், கோல்டு வந்து அந்தளவுக்கு கொடுக்க முடியாதுன்னு மொத்தம் எல்லாமே சேஞ்ச் ஆச்சு. இப்போ மறுபடியும் இப்போ யூஎஸ் வந்து அந்த பொசிஷனை மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்ற சுச்சுவேஷன் வரா மாதிரி இருக்கிறதுனால சைனாவை வந்து கோல்டு நிறைய வாங்கி குவிக்க ஆரம்பிக்கிறாங்க, டர்க்கி வாங்குறாங்க, ரஷ்யா வாங்குறாங்க, அப்புறம் இந்தியாவும் நிறைய வாங்க ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக கோல்டு விலை லாஸ்ட்டு 24-25ல் சராசரன்னு ஏறிச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே மறுபடியும் வந்து 1000 டன்னுக்கு மேலே இந்தியா பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா வேர்ல்டில் பர்ச்சேஸ் நடக்குது, அப்புறம் குறையுது. அண்ட் இப்போ வந்து இதுதான் வந்து கோல்டு ரேலிக்கான ஒரு முக்கியமான காரணம். ஏன் ஏறுச்சு, டக்குன்னு இந்த அளவுக்கு ரேலி ஏன் நடந்துச்சு?
அண்ட் டேரிஃப் வார் வந்து யூஎஸ் பிரசிடென்ட் ஆரம்பித்தோடனே டேரிஃப் ரிலேட்டடாக சைனாவோட பிரச்சனை, உலக நாடுகள் எல்லாத்துக்கூட பிரச்சனை, நான் டபுளாக போடுவேன் 200% போடுவேன்லாம் பேசும்போது, ஓகே அன்சர்டனிட்டி இன்னும் இருக்கு உலகத்துலன்னு சொல்லிட்டு கோல்டு வந்து ஏற ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்தில் யூஎஸ் ஃபெட்டோட சேர்மன் வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கணும் அப்படின்னு, ஏன்னா உள்நாட்டில் இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குது, இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கணும்னு வேற விதமாக அவர் யோசிக்கும் போது அவர் என்ன சொல்கிறாரு, இருக்கிற இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் பண்ணது உடனே குறைக்க முடியாது, அப்போ சேர்மனை மாத்துறேன் அப்படின்னு பேசின உடனே அந்த ஒரு ஜனவரி எண்டோ லாஸ்ட் வீக் ஐ திங்க் 30 or 31st அந்த டைம் லைனில் சொல்லும்போது யார் அப்பாயிண்ட் பண்ணுறாங்களோ அவர் வந்து இவர் பேச்சை கேட்டு ட்ரம்ப் பேச்சை கேட்டு நடப்பார், அது அண்ட் ஆஸ் வெல் அஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பார். அப்படி இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து குறைப்பார். அந்த சுச்சுவேஷன்ஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டெட் ஆஃப் டாலரில் வச்சுக்கிறதுக்கு பதில் கோல்டாக வச்சுக்கிறதுக்கு பதில் யூஎஸ் ட்ரெஷரிஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்றது. ஏன்னா கோல்டு டெட் அசெட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்காது, பட் யூஎஸ் ட்ரெஷரியில் வைக்கும் போது சேஃப் ஆனது, இன்னும் அந்த சேஃப் ஹெவன் ஸ்டேட்டஸ் வந்து ட்ரெஷரிக்கும் இருக்குது. அப்போ அதில் பணம் போகும் அப்படின்ற சுச்சுவேஷனில் கோல்டு விலை நல்லாவே குறையுது, கிராஷ் ஆகுது கொஞ்சம். அப்போ தான் பேனிக் சுச்சுவேஷன் வருது. இப்போ அதுக்கப்புறமா வந்து இப்போ மறுபடியும் இப்போ அவர் தான் வந்து சேர்மனாக இப்போ அப்பாயிண்ட் பண்ணி, அப்போ ப்ரப்போஸ் பண்ணாங்க, இப்போ அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. பட் யூஎஸ் இன்ஃப்ளேஷன் ரேட் குறையல அண்ட் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. குறையோன்னு எதிர்பார்த்தது இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஃபெட்டால் இப்போ குறைக்க முடியாது, இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகரிக்க தான் முடியும். ஏன்னா ஆல்ரெடி பெட்ரோல் விலை அங்கேயும் உள்நாட்டிலையும் ஏறிடுச்சு. அது இல்லாமல் அதனால டேரிஃப் சுச்சுவேஷன்னாலையும் உள்நாட்டு இன்ஃப்ளேஷன் அதிகரிச்சிருக்கு. ஸோ இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்றது தான் ஒன்று. அண்ட் உலக லெவலில் இப்போ நடக்கிற யூஎஸ் ஈரான் இதனால இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் பிரச்சனையில் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைன்றது தான் நல்லாவே தெரியுது. இது நடந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக் இது இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்காம இன்க்ரீஸ் பண்ணுறாங்க இன்னொரு 2 monthsல அப்படின்னா கோல்டுலேருந்து இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு இது மாதிரியும் ஒரு இது பேசிகிட்டு இருக்காங்க. கோல்டை விற்றுட்டு யூஎஸ் ட்ரெஷரிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் மூவ் ஆகும். அப்படி மூவ் ஆகுதுன்னா கோல்டு நிறைய பேர் விற்கும் போது ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் வந்து கரெக்ஷன் நடக்கும் அப்படின்ட்டு. ஓகே சார். ஸோ ஜியோ பொலிட்டிக்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு கோல்டு ரேலியில் நம்ம பார்த்தோம். ஆனால் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி சார் வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தாரு, கோல்டு வாங்குறத நம்ம வந்து ஒரு 1 இயர்க்காச்சும் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பின்னாடி இருக்கிற நோக்கம் என்ன? சப்போஸ் நம்மளோட பிஎம் சார் சொல்கிற மாதிரி நம்ம பண்ணலன்னா என்னென்ன விளைவுகள் வரும் சார்? இன்னும் விலை ஏறும், அவ்வளோதான். இப்போ யூஎஸ் டாலர் அகேன்ஸ்டாக இந்தியன் ருப்பி வந்து வீக்கன் ஆகிட்டே இருக்குது. இப்போ 100 ரூபாய்ன்றது ஒரு சைக்கலாஜிக்கல் மார்க். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ண முடியும்? யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி டாலருக்கு அகேன்ஸ்டாக ருப்பி வீக் ஆகிட்டுருக்கு. 80 84 ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ரேஞ்ச் கடகடன்னு ஏறும்போது ஆர்பிஐ வந்து அவங்கக்கிட்ட இருக்க டாலரை வந்து ஓப்பன் மார்க்கெட்டில் செல் பண்ணுறாங்க. அப்படி டாலரை விற்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்பீடாக குறையிறது கொஞ்சம் தடுக்கப்படுது. இப்போ வந்து அது மாதிரி டாலர் ஸ்பெண்ட் பண்ண முடியல, ஏன்னா ஆல்ரெடி டாலர் அதிகமாக இருக்குன்றதுனால டாலர் ப்ரைஸு. அதை பண்ணாமல் இன்டைரக்டாக இப்போ இந்தியா வந்து க்ரூட் ஆயில் இம்போர்ட் பண்ணுறோம், கோல்டு இம்போர்ட் பண்ணுறோம், ஃபர்டிலைசர் இம்போர்ட் பண்ணுறோம். இதெல்லாம் பண்ணுறதுனால டாலரோட தேவை இந்தியாவுக்கு அதிகமாக தான் இருக்குது. அப்போது இதெல்லாம் வாங்காதீங்க, கோல்டு வாங்காதீங்க, ஃபர்டிலைசர் குறைக்க முடியாது, ஏன்னா தேவை விவசாயம் பண்ணுறதுக்கு. அப்போது வேறு என்னென்னலாம் பண்ண முடியுமோ, ஃபாரின் ட்ராவல் பண்ணும்போது யூஎஸ் டாலர் தேவைப்படும். ஸோ அதனால் ஃபாரின் ட்ராவலை குறைச்சிக்கோங்க. எதுக்கெல்லாம் டாலர் தேவைப்படுமோ அந்த 7 மெஷர்ஸையும் சொல்லி இதெல்லாம் பண்ணாதீங்க கொஞ்ச காலத்துக்கு அப்படின்ற ஒரு இது. ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம குறைக்கல இல்லை ரொம்ப பெருசாக சேஞ்சஸ் கொண்டு வரல அப்படின்னா டாலர் ப்ரைஸ் வந்து அதிகரிக்கும். 97 100 சைக்கலாஜிக்கல் மார்க் பிரேக் ஆகும், அவ்வளோதான். அப்போ விலைவாசி இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும். இப்போ நம்ம இம்போர்ட் பண்ணுறோம், நிறைய இம்போர்ட் தான் இந்தியா பண்ணிட்டு இருக்கு எக்ஸ்போர்ட்டோட. அப்போ இம்போர்ட் பண்ணும்போது உள்நாட்டு இம்போர்ட் பண்ணுற அதோட விலைவாசியும் அதிகரிக்கும். இப்போ பாம் ஆயிலும் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணி தான் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். அப்போ இம்போர்ட் பண்ணும்போது அதோட விலை அதிகரிக்குதுன்னா இன்டைரக்டாக எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸோட ப்ரைஸ், ஆல்ரெடி எல்லாருமே ரா மெட்டீரியல் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஓவராலாக வந்து ஒரு எல்லாமே இன்டர் கனெக்டட் செயின் ரியாக்ஷன் மாதிரி தான். ஏதோ ஒரு விதத்தில் உங்களால் முடியுமா அப்படின்னு பிஎம் கேட்டிருக்காரு அப்படின்றது தான் பார்க்கலாம். ஓகே சார். சரி, இப்போ புதுசாக கோல்டு வாங்கக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. ஆனால் ஆல்ரெடி இருக்கிற கோல்டு வந்து நம்மளால் விற்க முடியுமா? இந்த காலகட்டம் கரெக்டான காலகட்டமா? நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்கியிருந்தீங்கன்னா விற்கலாம். ஓகே. நிறைய பேர் வந்து எல்லார் வீட்லேயும் வந்து கோல்டு காயினாவோ ஜுவல்ஸாவோ வாங்கும் போது அது ஒரு அசட்டு,
நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் வாங்கினேன். பட் இருக்கட்டும், நான் என் பையனுக்கோ பொண்ணுக்கோ இல்லை அடுத்த ஜென்ரேஷன் கொடுத்துட்றேன் அப்படின்ற பர்ஸ்பெக்டிவ்ல தான் யோசிப்போம். இந்தியாவில் அதனால தான் வந்து யூஎஸில் இருக்கிறத விட 3 மடங்கு 24,000 டன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் எல்லாருமே வந்து அடுத்த ஜென்ரேஷன் தான் யோசிக்கிறாங்களே தவிர இப்போ வந்து எனக்கு பிரச்சனை இருக்குது லிக்விடேட் பண்ணிடுறேன்னு யோசிக்கிறதில்ல. ரீசெண்டாக ஒரு தெரிஞ்ச ஃப்ரெண்டு கிட்ட பேசும்போது பிஸ்னஸ்க்காக லோன் வாங்கி வாங்கி நிறைய அதிகரிச்சிருச்சு. அப்போ தான் அவ கேட்டா, என்கிட்ட ஒரு 10 பவுன் இருக்குது, நான் விற்றுட்டுமா அப்படின்னும் போது, உனக்கு ஓகே வாங்கிக்க, ஹையர் ப்ரைஸில் வாங்கிக்க ஓகேவா அப்படின்னும் போது, பரவாயில்ல எனக்கு லோன்லேருந்து வெளியில் வந்துடுவேன். அது இல்லாமல் வேறு ஒரு 2-3 சோர்ஸ், அதுவும் பணம் வர ரியல் எஸ்டேட்டும் விற்றுட்டு பணம் வருது, இதுவும் விற்றனா எனக்கு லோன் குறைஞ்சிருமே. ஓகே, நல்ல தாட் ப்ராசஸ். உனக்கு பிரச்சனை இல்லைன்னா தாராளமாக பண்ணு. ஸோ ஏன்னா 10 பவுன்னும் போது ஆல்மோஸ்ட் ஒரு 15 லேக்ஸ் கிட்ட வருது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அட்லீஸ்ட் ஒரு 13-14 லேக்ஸ் வந்தாலும் அவனோட ஓவரால் பர்டனில் மிகப்பெரிய அளவு குறையும். அதை இப்போ ஏன்னா அடமானம் வச்சா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டணும், அது திருப்பி 1 இயர் கழிச்சு திருப்பி மீட்டுட்டு திருப்பி விற்கணும். அதுக்கு இது நான் விற்றுட்டு இது என்னோடது தான், அதில் கொஞ்சம் வச்சுக்கிட்டு கொஞ்சம் விற்றுருவேன் அப்படின்னு. நல்ல சாய்ஸ். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து விற்றுட்டு இப்போ ப்ராஃபிட் பார்த்துட்டு அதை வந்து வேற எங்கேயாவது போடலாம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கோல்டு ஏறின அளவுக்கு ஈக்விட்டியில் போடலாம். இல்லை ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு நல்ல ப்ராப்பர்ட்டி இது வளரும் தெரியுது அப்படின்னா அங்கே முதலீடு பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் வாங்கியிருந்தீங்கன்னா இது நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே சார். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிள் இப்போ வாங்க போகிறாங்க, புதுசாக அந்த சுச்சுவேஷனை யூட்டிலைஸ் பண்ணிக்க போகிறாங்கன்னா எதில் வாங்குறது பெஸ்ட்டாக இருக்கும் சார்? இப்போ இடிஎஃப்ஆ இல்லை சாவரன் பாண்ட்ஸா, எதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம்? ETF ஈஸி. ஏன்னா ரைட் ஃப்ரம் 100, 120, 130 ருபீஸில் கிடைக்கும். அது இல்லாமல் யூனிட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக 1000 ருபீஸ்க்கு நீங்கள் ETF போட்டு விட்டிங்கன்னா அது பாட்டுக்கு கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ். ஏன்னா இப்போ வந்து கோல்டோட நீடு இந்த அளவுக்கு ரேலி இருக்குமானா இதுக்கு முன்னாடி 2-3 இயர்ஸ் முன்னாடி வந்து யாரும் இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலை. அதனால கோல்டு வந்து இப்போ ஸ்டாண்டர்டாக உங்கள் போர்ட்ஃபோலியோவில் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. 10-15% வந்து கோல்டு வந்து நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அது ரிட்டர்ன்ஸ்ன்னு யோசிக்காமல் எப்போயாவது ரேலி நடந்துச்சுன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் காம்பன்சேட் பண்ணிடும் அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவில் இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் உங்ககிட்ட எவ்வளோ இருக்குது இனிமேல் பண்ண போகிறீங்கன்னா அதில் 10-15% வர அளவுக்கு தாராளமாக ஒரு எஸ்ஐபியோ ETFல லம்சமாக அப்பப்போ முதலீடு பண்ணுறதும் பண்ணலாம். ஓகே. இப்போ இதுலேயே சொன்னீங்க, இப்போ கோல்டுலேயே டைவர்சிஃபை பண்ணி பண்ணுறதோ, இப்போ எஸ்ஐபி போடுறதோ, ETF போடுறதோ அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க சார். அந்த மாதிரி நம்ம போடுறது பெஸ்ட்டா, இல்லை ஃபுல் அமௌண்ட் வந்து நான் இப்போ ETFல தான் போட போகிறேன் அப்படின்றது பெஸ்ட்டாக இருக்குமா? ETFும் நீங்கள் மந்த்லி வாங்க முடியும். கோல்டு மியூச்சுவல் ஃபண்டும் எஸ்ஐபியும் மந்த்லி வாங்க முடியும். ஓகே. ETFனா டிமேட் வேணும், மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபினா டிமேட் தேவையில்லை. அதனால் எனக்கு டிமேட் அக்கௌண்ட் இல்லை இதுக்காக ஓப்பன் பண்ணோம்னா அதுக்கு தனியாக ஃபீஸ் மந்த் ஆன் மந்த் டிமேட் சார்ஜஸ் பே பண்ணுவீங்க. பட் கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்னா எதுவுமே எக்ஸ்ட்ரா பே பண்ண மாட்டீங்க. ஸோ அதனால் என்ன கேட்டால் கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு நார்மல் ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு போதும். பட் டிமேட் வச்சுருக்கேன், நான் ஸ்டாக்ஸும் வாங்கிட்டு இருக்கேன்றவங்க ETFாக கூட வாங்கிக்கலாம். போத் ஆர் குட். ஒரு கோல்டு ஏறிச்சுன்னா ரிட்டர்ன்ஸ் ஏறப்போகுது. ஸோ அதனால் இது பெஸ்ட்டு அது பெஸ்ட்டுன்றதை விட குட்டி குட்டி வித்தியாசம் தான் இருக்கும். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ். மற்றபடி கோல்டு நல்லா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இதுவும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பயப்படாமல் எது வேணா வாங்க. ஓகே சார். ஸோ கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லைட்டாக ஒரு ரிட்டர்ன்ஸ் குடுத்துட்டு தான் இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா ஒரு ரேலி வந்துச்சு. ஆனா, இப்ப மக்களுக்கு என்னன்னா, ஐயோ! கோல்டுல இவ்வளோ பெரிய ரேலி பார்த்துட்டாங்க. அதுவும் லேட்டஸ்ட்டா இருக்கிற நியூ ஜெனரேஷன் இன்வெஸ்டர்ஸ்லாம். ஸோ அப்படி இருக்கிறப்ப அடுத்த ரேலி எப்போ வரும்? மேபி இப்பத்துலேருந்தே நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும். அது வரதுக்கு இன்னும் எவ்வளோ காலகட்டம் இருக்கும் சார்? இந்த உக்ரைன் ரஷ்யா பிரச்சனை வரும்போது இந்த மாதிரி சிச்சுவேஷன் அன்சர்டனிட்டி இருந்தால் கோல்டு இன்க்ரீஸ் ஆகும். அப்போது ஒரு ரேலி ஸ்டார்ட் ஆச்சு. அது வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. பட் அப்புறம் டேரிஃப் சிச்சுவேஷன் வரும்போது தான் மிகப்பெரிய ரேலி ஸ்டார்ட் ஆச்சு. ஆல்மோஸ்ட் 100% வந்து இந்த ரேலியில் தான் வந்துச்சுன்னு சொல்லலாம். 7,000 ருபீஸ்லேருந்து ஒரு ஆல்மோஸ்ட் 14,000-15,000 வரைக்கும் கிராஸ் ஆனது இந்த லாஸ்ட் 1-1.5 வருஷத்தில். இப்போ வந்து யூஎஸ் ஈரான் அன்சர்டனிட்டி வரும்போது எல்லாரும் எதிர்பார்த்தது இங்கேருந்து கோல்டு ஏறும். பட் ஆனால் ரிவர்ஸாக நடந்துச்சு. ஏன்னா சிச்சுவேஷன் வந்து அப்போ நடக்கும்போது க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகலை. அப்போ வந்து உலக அளவில் அந்த பிரச்சனை வரல. அது வந்து எங்கேயோ ஒரு இடத்துல 2 நாடுகளுக்கு நடுவில் அன்சர்டனிட்டி அப்படின்ற பாயிண்டில் தான் போச்சு. பட் இது பார்த்தீங்கன்னா உலக அளவில் இன்ஃப்ளேஷன் பாதிக்குது. அந்த ஒரு சின்ன ரூட்டில் போகிற ஆயில்னால உலக அளவில் வந்து இன்ஃப்ளேஷன் யூரோப்பாக இருக்கட்டும், ரஷ்யாவாக இருக்கட்டும், யூஎஸ்ஸாக இருக்கட்டும், யூஎஸ்ஏ எதிர்பார்த்தாங்களான்னு தெரியல. ஏன்னா க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட். ஸோ என் ஊரில் நான் ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிட்டாலும் அந்த ப்ரைஸ் அப்படின்னு தீர்மானம் பண்ண முடியாது. அதனால் அங்கேயும் வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இந்தியாவில் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்தியாவோட க்ரோத்தே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 3 மாதத்தில்
7.6% சொன்னவங்க வந்து இப்போ 6.6% வரைக்கும் குறைச்சிட்டாங்க. 1% வந்து 3 மாசத்துல குறைஞ்சு போச்சு பிகாஸ் ஆஃப் இதோட இம்பேக்ட். ஸோ இந்த 3 மாசத்துனால இந்த 1% குறைஞ்சது. ஸோ அதனால அடுத்த ரேலின்றது இந்த அன்சர்டனிட்டி குறைஞ்சாலே, இந்த 2 நாடுகள் நடுவில் ஒரு ஒப்பந்தம் வந்துருச்சுனாலே மேபி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மாடரேட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பெருசாக இல்லாட்டியும் லாஸ்ட் 1.5 வருஷத்தில் நடந்த ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். வருஷம் கொஞ்சம் கொஞ்சமாக கோல்டு ஏறும் குறையும். இன்னொன்று சென்ட்ரல் பேங்க்ஸ்லாம் வந்து பர்ச்சேஸிங் வந்து குறைச்சிட்டாங்க, இல்லை ஸ்டேபிளாக நிறுத்திட்டாங்க ஓரளவுக்குன்னா ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். ஸோ அதனால் இப்போதைக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷனில் பண்ணுறதை விட என் போர்ட்ஃபோலியோவில் கோல்டு வச்சுக்கிறது அவசியம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சமாக வாங்குறது நல்லது. ஓகே சார். ஸோ கோல்டுக்கு ஈக்குவலாக அதே மாதிரி சில்வரும் நிறைய பேர் பேச ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட் சில்வரை நம்ம பார்க்கவே மாட்டோம், ஆனால் அதுவுமே ஒரு ரேலி கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். இப்போ சில்வர் இப்போ இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்கன்னா அது எந்த மாதிரி நிலைமையில இருக்குது சார்? சில்வர் வந்து வாலட்டாலிட்டி அதிகம். இப்போ நீங்கள் கோல்டில் ஒரு 10% விழுதுன்னா இங்கே 30-40% விழுது. அதை கண்கூடா எல்லாரும் அதில் இருந்தவங்க சொன்னாங்க. பட் எல்லாருமே இப்போ எக்ஸ்பீரியன்ஸே பண்ணிட்டாங்க. இன்வெஸ்ட் பண்ணி டக்குன்னு வந்து விழுந்தது அந்த வாலட்டிலிட்டியை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. 400-425 ரூபாயிலலாம் நிறைய பேர் முதலீடு பண்ணாங்க. ஏன்னா இங்கேருந்து இன்க்ரீஸ் ஆகும். பட் ஆனால் அது 300 கீழே 250 வரைக்கும் வந்து நிறைய பேர் வந்து இப்போ வாங்குறதுக்கு யோசிச்சாங்க, இல்லை வாங்கலாமா அப்படின்னு இன்னும் பார்த்துட்டு இருக்காங்க. 250-300 ருபீஸ்லேயே தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ பட் கோல்டு விழுந்துச்சுன்னா சில்வர் இன்னும் விழும். பட் அந்த இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் அது இதுன்னு என்னென்னவோ நம்மளும் பேசணும். பட் அது எல்லாமே இன்னமும் அப்படியே தான் இருக்குது. அது சேஞ்ச் ஆகலை. பட் இருந்தாலும் சில்வரோட விலை குறைஞ்சி போச்சு. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் நீங்கள் பார்க்குறத விட சில்வரில் போடுறத விட கோல்டு போடுறது நல்லது. சில்வரில் போட்டிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் 7 to 10 இயர்ஸ். இப்போ ஒரு ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்டில் எப்படி ஒரு லாங் டேர்ம் 7 to 10 இயர்ஸ் எஸ்ஐபி இல்லை லம்சம் சொல்லுவோமோ அந்த மாதிரி சில்வராக இருந்தால், ஏன்னா ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி 60 ரூபாய் 70 ரூபாயில் வாங்கினவங்களுக்கு மிகப்பெரிய ரிட்டர்ன்ஸ் 250 ரூபாய் இருந்தாலும் சரி 300 ரூபா தான். இப்போது போடுறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 10 இயர்ஸாவது வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமுலேட் பண்ணுங்கள். இல்லை கிலோ கணக்கில் வாங்குறீங்களோ ஃபிசிக்கலாக இருந்தாலும் சரி, இல்லைனா ஃபிசிக்கல் வாங்குறத விட ஆன்லைனில் என்ன சில்வர் மியூச்சுவல் ஃபண்டும் இருக்குது, அது மூலமாக வாங்கினாலும் சரி, அது வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும்னு சொல்லுவோம். ஓகே சார், ஓகே சார். தேங்க்யூ ஃபார் திஸ் கான்வர்சேஷன். நம்மளுக்கு வந்து ரேலி எங்கே தொடங்குச்சு, அதுலேருந்து இப்போ அடுத்த ரேலி எப்போ வரும்னு சொல்லிட்டு ஒரு இன் அண்ட் அவுட் எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் கோல்டு அண்ட் சில்வரை பற்றி. ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் கான்வர்சேஷன் சார். தேங்க்யூ. அண்ட் ஆடியன்ஸ், இது உங்களுக்கு இந்த வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு ஜீபு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. Investment in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.